ஸோ வணக்கம் கைஸ், அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி நான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்களா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நிறைய வீடியோவிலே நானே சொல்லியிருப்பேன். ஸோ கேங்ஸ்டர் நியூ ஆர்டர் அந்த ஒரு கேம் பிளே தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்தோலே பேசிக்கிட்டு இருக்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களை சிட்டி ஜிஜி கோஸ்ட் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. அப்போ தான் நானும் ஜோக்கர் பண்ண கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ இன்ட்ரோலே பேசிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் சிட்டி ஜிஜி கோஸ்ட் இன்ட்ரோ போட்டு விடு ஜோக்கர் பண்ணா. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கேம் என்னன்னு தெரியல, கேம் சாஃப்ட் மாடல்னு வந்துட்டு ஒரு இது வந்துட்டு அதாவது நம்ம கேங்ஸ்டர் வெகாஸ் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்துட்டு இதுவும் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்குது, யாருன்னு தெரில. இப்போ ஒரு புது மெசேஜ், என்ன பண்ணிகிட்ருக்க, ஃபோனே எடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நான் தான் எல்ஸ் பார்க்கர், ஆமாம், இது உனக்கு வந்துட்டு பிடிக்கும். ஸோ வந்துட்டு நம்மளோட கிங் பின் சிட்டியை வந்துட்டு, ஏன்னா இவங்க கேங்ஸ்டரில். ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஜாக்சன்றவன் எவனோ வந்துட்டு டோட்டலி எல்லாருமே அழிச்சிட்டானுங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு கேங்ஸ்டர் ஆக முயற்சி பண்ணோம் அப்படின்னா இந்த டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நீ வந்துட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கேங்ஸ்டர் நியூ ஆர்லன்ஸ்னு டைட்டிலும் போட்டாங்க. ஸோ வாங்க. என்னடா இது, யாரா ஜோக்கர் பாண்டா உன்ன மாதிரியே இருக்கான்? ஓ நானா? ஆமாம் கைஸ், நான் தான். ஸோ வந்துட்டு இப்போ கண்ட்ரோல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்படி இருக்க? நான் அதாவது ஸ்டீல் ரேசிங் ப்ரொமோட்டரா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இவங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். ஸ்ட்ரீட் ரேசிங் ப்ரொமோட்டர் வந்துட்டு யாரோ இருக்காங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்கு கேஸ் இந்த பொண்ணு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு பின்னாடி போவோம். ஸோ இவ தான் வந்துட்டு எல்ஸ் பார்க்க நமக்கு ஃபோன் பண்ணி பேசினால அவள் தான் இவன். ஸோ வந்துட்டு வாங்க ஃபாலோ எல்ஸ் பார்க்கர், அதாவது இவளை எல்ஸ்னே கூப்பிடுவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எவனோ கடைக்குள்ளே ராபரி பண்ணுறான் போல். ஓகே, எவனோ எஸ்கேப் ஆக போகிறேன். சாவுடா, நாங்கள் சுட்டு முடிச்சாச்சு. ஸோ வந்துட்டு செத்துட்டான். என்னடா அதுக்குள்ளே எவடா செத்துட்டேன்? எவனோ ஒருத்தன் பணம் எடுத்துகிட்டு போகிறான் கேஸ், விடக்கூடாது. குய்யால் யாரை கேட்டு எங்கள் பணத்தை நீ எடுத்துகிட்டு போகிற? எங்கள் பணம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அது எங்கள் பணம் தான்டா. யாரை கேட்டு நீ எடுத்துகிட்டு போகிற? ஓகே, இப்போ வந்து நம்ம போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு இவன் தான் வந்து ஜாக்சன் டியூக் யாருன்னா, நம்ம இதில் எப்படி நம்ம கேங்ஸ்டர் வெகாஸில் எப்படி ஃப்ராங்க் வில்லன், அது மாதிரி இவனை வந்துட்டு ஒரு வில்லன் தான். ஸோ வந்துட்டு வாங்க வந்துட்டு அப்படியே காரை எடுத்துகிட்டு சுற்றிட்டு போகிறோம். வாங்க இப்போ வந்துட்டு நேராக போய் காந்தி மாதிரி ஒரே திருப்பு. என்னடா திருப்பு முடியலையா? அடுத்த திருப்புடா, இருறா வரேன் ஐயால அடுத்த திருப்ப முடியலையா? திருப்ப முடியல கைஸ், அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு ஓகே, இப்போ வந்துட்டு என்னடா இவ்வளோ நேரமாக இது என்ன பிளாக் ஸ்க்ரீன் வைப்பீங்க? ஐயால என்னடா ஆச்சு? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு எதுக்கு இந்த பிஜிஎம்லாம் சும்மா போட்டுப்பேன் கைஸ், சும்மா நானே டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ வாங்க
அடித்து உடைப்போம். ஓகே அவ்வளோதான் கைஸ், அடித்து செத்துட்டான். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு எதுக்கு இந்த விளம்பரம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, சும்மா நம்ம பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு நம்ம எந்த கேரக்டர் இருக்குதுன்னு எனக்கே வந்து தெரியல. ஸோ எந்த கேரக்டர் இருக்கலாம் வேணா கைஸ், எதுவுமே நல்லா இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் வச்சுக்கலாம். ஓகே வாங்க. ஓகே ஏய் நல்லா காப்பாற்றுன நீ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓ இவ தான் எல்சி பார்க்கர். மூஞ்ச காமிக்கிறாங்க கைஸ் பாருங்கள். என்னடா எல்லாருக்குமே பீஜம் போட்டேன், இவங்களுக்கு மட்டும் பீஜம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. எதுக்கு பீஜம் போடலன்னு எனக்கே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மேன்ஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மேன்ஷன் வந்துட்டு ஓகே பார்த்தா இப்படி இருக்குது. இதெல்லாம் ஒரு மேன்ஷனாடா அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்குறோம். என்னடா ஹீரோ வந்துட்டு பேச மாட்டோன்னா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், நம்ம GTA 3 எப்படி நம்ம க்ளவுடு பேச மாட்டாப்புல அது மாதிரி தான் இவரும் பேச மாட்டாப்புல. ஸோ வந்துட்டு 25 டைமண்ட்ஸ் கொடுத்து இது வந்துட்டு வாங்கியாச்சு கைஸ் இந்த மேன்ஷனை. ஆனால் என்ன சின்னதாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. பெரிய மேன்ஷனாகவே அடுத்த வாட்டி வாங்குறப்போ வாங்கிடலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. ஓ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லா பாஸும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மேப்பில் போய் காட்டுறாங்க. என்னடா இது ஆடா? ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ஆடுலேருந்து தப்பிச்சாச்சு. ஸோ வந்துட்டு வாங்க. ஸோ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஷூட்டிங் ரேஸ் பண்ணுறோங்க. இவன் வந்துட்டு நல்லா சுடுவானா இல்லை இவனே சுட்டுப்பானா இல்லை என்ன நடக்கும் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஷூட்டிங் டெஸ்ட்டை வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மொத்தமாக எத்தனை பேரை கொண்டாச்சு? ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட 5 பேரை கொண்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கடைசி பாஸ் இவன் தான் கைஸ். கொய்யால் என்னடா பாஸ் இவ்வளோ என்னடா சப்பையாக இருக்கான். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. வாங்க இப்போ வந்துட்டு போவோம். ஸோ வந்துட்டு மிஷன் கம்ப்ளீட்டட் கைஸ். ஸோ வந்துட்டு வாங்க அடுத்த மிஷனுக்கு வந்துட்டு போவோம். ஸோ என்னடா அடுத்த மிஷனுக்கு வந்துட்டு எங்கே அடுத்த மிஷன் தான் வந்துட்டு அடுத்த மிஷனுக்கு வந்துட்டு காரு தாங்க கைஸ் வந்துட்டு ஓட்டணும். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம். இது என்னடா இது ஏதோ ஜார் மாதிரி இருக்குது. பட் எதுக்கு இந்த ஜாருன்னு தெரியலை. ஸோ எதுக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ வந்துட்டு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு என்னடா இது ஸ்டார்ட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட்டு கொடுப்போம். ஸோ வந்துட்டு என்னடா கார் ரேசிங் கைஸ் இது. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு கார் ரேசிங்கையும் முடிச்சிடலாம். ஓகே கைஸ், கார் ஏதோ ஒன்று அடித்து உடச்சிட்டாங்களான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அடித்து உடச்ச மாதிரி தான் காரே இருக்குது. என்னடா கார் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க வந்துட்டு நேராக யாரையுமே கண்டுக்காமல் போயிட்டே இருப்போம். போடா யாரையுமே கண்டுக்காமல் போடா, நேராக போடா. அவ்வளோதான் கைஸ். வந்துட்டு யூட்டன் இப்போ திருப்பினா டா இல்லை அடுத்த வாட்டி வரும்போது திருப்பினா கரெக்டாக இருக்கும் கைஸ். அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நேராக போய் திருப்போம், முடிஞ்சால் திருப்புவோம். ஸோ வந்துட்டு வாங்க. ஓய் இப்போ திருப்புடா. டா எப்படி மாசா ஏய் உன்னை எப்போவே சொன்ன சம்பளம் வேணாமா வேணாமான்னு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலடா. நீயா ஏதோ பிள்ளைங்க எப்படி டான்ஸ் ஆடுறப்போ அவங்க நல்லா ஆடுறாங்க நினச்சிட்டு ஆடுவாங்க, அது மாதிரி நீ பட்டம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு நீயே பண்ணிட்டு இருக்கடா. சரி கூட கண்டுக்காத. ஸோ ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே ஜோக்கர் பண்ணால் கூட பேசிட்டு இருக்கீங்களா. ஸோ வந்துட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் மிஷனுக்கே போவோம். ஏன்னா ஆடு போட்டு வர சாவடிப்போம் கருமா. ஸோ வாங்க நெக்ஸ்ட் மிஷனுக்கு போவோம். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ ஆலன் வந்துட்டு சொல்கிறாப்புல என்ன அப்படின்னா, இவனுங்க வந்துட்டு சிட்டிக்குள்ளே வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ரொம்ப வந்துட்டு நமக்கு வந்துட்டு குறைச்சல் கொடுத்துட்ருக்கானுங்க. தான் இவன் தான் இந்த ஜாக்சன் டியூக். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஜாக்சன் டியூக்கு வந்துட்டு குறைச்சல் கொடுத்துட்ருக்கான். ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுற, இங்கே ஹேமர்னு ஒருத்தர் இருப்பான், அவனை ஃபஸ்ட்டு தோக்கடிக்கணும். ஹேமரை தோக்கடிச்சா தான் இந்த ஜாக்சன் டியூக்கை தோக்கடிக்க முடியும் அப்படின்றான்.
ஓகே இப்போ வந்துட்டு வாங்க நம்ம ஆலன் கிட்ட போவோம். ஓகே இப்போ வந்துட்டு வாங்க நம்ம ஆலன் கிட்ட போவோம். ஓகே தக்கு ரெஸ்பெக்டா, என்னடா இது பேர், தக்கு ரெஸ்பெக்ட். ஓகே கேஸ் இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. என்னடா இது ஏதோ ஒரு பெரிய ஒரு பங்களாவா மேன்ஷன் சொல்லுவாங்க கேஸ். இது மேன்ஷனை வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ வந்துட்டு இந்த மேன்ஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு இந்த ஹேமரோட மேன்ஷனு, அந்த ஜாக்சன் டியூக் இருக்கான்ல அவனோட மேன்ஷனு. நம்ம ஆள் ஒருத்தன் அதில் மாட்டியிருக்கான். ஸோ நீ வந்துட்டு அவனை போய் காப்பாற்று அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே இப்போ வந்துட்டு வாங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட பையன் ஒருத்தன் வந்துட்டு உள்ளே மாட்டியிருக்கானா. ஓகே அவ்வளோதான் கைஸ், சாவுங்கடா. இதான் முடிச்சாச்சு. என்னடா குதிக்க முடியலையே, ஏய் குதிடா குதிடா. ஏய் யாரா இவன் குதிக்க மாட்டேங்கிறான் கைஸ். சில நேரத்தில் குதிக்க மாட்டேங்கிறான், என்ன அதுன்னே தெரில இவனுக்கு. கொய்யால அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே ஏறி நம்ம வந்துட்டு போவோம் வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு சம் நாய்ஸஸ் கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா வந்துட்டு இது புது ப்ளூடூத் வச்சது. ஸோ வந்துட்டு நான் வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், மன்னிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. என்னடா இது, ஓகே அங்கே ஒருத்தன் கடைசியாக இங்கே ஒருத்தன் பாஸ் வந்துட்டு இருக்கான். அவனை போட்டு தொழிட்டேன்னா இந்த இதுவே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. என்னடா இது லெஃப்ட்டில் போவோம். ஓகே வாங்க கைஸ். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு தோறேன். யாராவே ஈமேனா கைஸ், இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது கைஸ். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இவன் ஈமன் யாருன்னா நம்ம கேங்ஸ்டர் வெகாஸில் கூட இருப்பான்ல அவன் கைஸு. அதான் கைஸ் இந்த ஏலியன்ஸ்லாம் இருக்குது, ஏலியன்ஸ்லாம் உண்மைன்னு சொல்லிகிட்டு இருந்தால நம்ம கூட ஏலியன்ஸை பார்த்து ஆச்சரியப்பட்டுமே அவன் கைஸ் இது. ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவனோட சோக கதை சொங்க கதை, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்கிறான். நீ வந்துட்டு என்ன வெகாஸ் வந்துருந்தா ஒருத்தன் வந்துட்டு உன்ன மாதிரியே இருப்பான். அவனும் வந்துட்டு டானா ஒரு அந்த ஐடியாவில் தான் இருந்தான். ஸோ உன்ன மாதிரி தான் எனக்கு வந்துட்டு உன்னை பார்த்தா அவனை தான் ஞாபகம் வருது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு போயிட்டுருப்போம். அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு ப்ரோ டிரைவர்னால நம்ம கையில் வந்துட்டு அப்போ இது கொடுத்துட்ருக்கான். இப்போ என்னென்னா டிரைவிங் பண்ணுறதுக்கு கொடுத்துட்ருக்கான். அவனுக்கு தெரியாது கேஸ் நான் எந்த இடத்துல முட்ட போகிறேன் என்ன ஆக போகுதுன்னு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. லைட்டாக லேக் வேறு அடிக்குது கருமம். எப்படியோ பார்த்து ஓட்டணும் கேஸ், இல்லைன்னா அவ்வளோதான் விட்டுருவோம். அதாவது என்னென்னா எனக்கு வந்துட்டு தெரியும் ஆலன் சொல்லியிருக்கான் நீ வந்துட்டு அவனோட புது வேலை செய்ய வந்திருக்கவன்னு, நீ கவலைப்படாத உனக்கு நான் வந்துட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு போய்கிட்டே இருக்கோம். ஆனால் எங்கே போகிறோன்னு தான் தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க கேஸ். ஸோ வந்துட்டு போடா அவ்வளோதான் கேஸ். இங்கே ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. எப்படியோ ஒரு வாட்டி கூட இடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு போனேன், பட் இடிச்சிட்டேன் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு போவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ஏய் இது வந்துட்டு நல்லா இருக்குது, இது வந்துட்டு பர்ஃபெக்ட் பிளேஸு. எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆலன் வந்துட்டு சொன்னான் இந்த பிளேஸ் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஆலன் வந்துட்டு முன்னாடியே சொன்னான் கைஸ் இந்த ஒரு பிளேஸ் இருக்கும், நீ அந்த பிளேஸில் போய் விட்டுரு அப்படின்னு வந்துட்டு சொன்னான். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு போவோம். ஓகே இப்போ வந்துட்டு என்னடா பிளாக் ஸ்க்ரீன், ரொம்ப பிளாக் ஸ்க்ரீனாக போட்டு சாடிக்கிறாங்க கைஸ். ஸோ அதான். ஸோ வாங்க கைஸ் அடுத்த மிஷனுக்கு வந்துட்டு போவோம். ஓகே கைஸ் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு அடுத்த மிஷனுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸோ என்னது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஈமேனோட மிஷன் தான் அடுத்தது வந்துட்டு போக போகிறோம். என்னடா மறுபடியும் அதனால தான் இப்படி லேக் அடிக்க தான் கேட்டிங்கன்னா, ஸோ இல்லை என்னன்னு எனக்கே தெரில கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. ஸோ வந்துட்டு டேப்பு ஸ்வைப்பு நமக்கு சொல்லித்தராங்க கைஸ். கண்ட்ரோலு என்னென்ன பண்ணணும், இந்த கன்லாம் இருக்கும்ல. ஸோ டபுள் டேப்பு ஸ்வைப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. கன்று மாற்றணும்னா எப்படி மாற்றணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறாங்க இந்த ஈமேன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய ஒரு ஃபைல் இருக்காமா, அதாவது இவனுக்கு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபைலை வந்துட்டு என்னென்னா
ஒருத்தங்கிட்ட வந்துட்டு இருக்குது, அந்த ஃபார்முலா வந்துட்டு ஒருத்தவங்கிட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபார்முலா வந்துட்டு ஒருத்தங்கிட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு அவனை வந்துட்டு மிரட்டி வந்துட்டு வாங்குறாங்க. ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, நீங்கள் வந்துட்டு அவனை போய் காப்பாற்றிட்டு வா, அவனை அடியாட்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவனுக்கு தான் தெரியும் ஃபார்முலா எங்கே திருடி போயிடுச்சு, அதாவது அவன்கிட்ட இல்லை, ஃபார்முலா எங்கே திருந்து போயிடுச்சுன்னு அவனுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஃபார்முலா எங்கே திருந்து போயிடுச்சுன்னு அவனுக்கு தான் தெரியும். ஸோ நீ வந்துட்டு அவனை வந்துட்டு காப்பாற்று அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு போய் காப்பாற்றுவோம். ஸோ வந்துட்டு என்னடா இவ்வளோ நேரமாடா ஆகும். ஸோ வந்துட்டு என்னடா இது, இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேய் இதெல்லாம் ஒரு இதாடா, ஏண்டா அவன்கிட்ட ஏய் சமைச்சு தரியா இல்லையா நீ அப்படின்னு கேட்டுனுங்கானுங்க கைஸ். யார்ரா நீங்கள், சமைச்சு தரலன்னா உன்னை இங்கேயே சுட்டுருவேன்டா. ஓ இவனுக்கு வந்துட்டு ஏதோ கலாய்க்கிறானுங்க கூட, கொய்யால இருறா வரேன்டா, வெயிட் பண்ணுறான் வரேன்டா. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பேப்பி லியான், என்னடா பேர் இது, பேப்பி லியான் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஜோக்கர் பேண்டா ஏதாவது சொல்லிடுவான். ஸோ அதுக்காக தான் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, என்னடா சாவ பண்ணிக்கிறான். ஓகே ஃபஸ்ட்டு இவனை கொண்டுருவோம். ஒருத்தனை கொண்டாச்சு, என்னடா இன்னுமாடா செய்வே இல்லை. ஓகே கைஸ், இப்போ இங்கே ஒருத்தன் சுட்டு தான் நம்ம பார்த்து சாவடா அவ்வளோதான், சாவு அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் கைஸ். ஓகே வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அவ்வளோதான் இருந்துச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே அதாவது என்ன இருக்குன்னா, ஈமானோட ஃபார்முலா வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, ஒருத்தன் வந்துட்டு என்ன இந்த ஜாக்சன் டியூடுக்கு சம்மந்தப்பட்டவன் தான் இருக்கான். அவன் வந்துட்டு இப்போ போட்டிங் பண்ணுறதுல இருக்கான். நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, அங்கே ஒரு ட்ரைனேஜ் இருக்குது கைஸ். ஸோ அந்த ட்ரைனேஜில் நம்ம வந்துட்டு இப்போ போட்டிங் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்மளால் வந்துட்டு இங்கே வந்துட்டு தப்பிக்க முடியும் இல்லை, அந்த ஃபார்முலாவை கலெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, நம்ம வந்துட்டு இங்கே கரெக்டாக இங்கே வந்துட்டு வைப்போம் வண்டியை. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, என்னடா ஹெல்த் குறையிலையா, நல்ல வேலை குறையிலன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ வந்துட்டு வாங்க, என்னடா இது மேலே போனோங்க. ஸோ வந்துட்டு ட்ரைனேஜ் வேறு எப்படி இருக்குன்னு தெரில, பட்டு ட்ரைனேஜ்லேருந்து நம்ம ஹீமானுக்கு எப்படி புகை வந்துச்சு, அந்த புகை தான் வந்துட்டு அந்த கெமிக்கலோட புகை கைஸ் அது. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு இருக்கிற அந்த போட்டை வந்துட்டு கொல்லணும் கைஸ். ஸோ அந்த போட்டை வந்துட்டு வாங்க அழிச்சிடுவோம். என்னடா இவ்வளோ சப்பையாக முடிச்சிட்டேன், கொய்யால நீ இவ்வளோ ஈஸியா அட கொய்யால ஆட்ராய்வா. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, ஓகே மை பிளேரியோ 9th சிம்போனி, என்னடா பேர் இது. ஓகே கைஸ், நீ வந்துட்டு நல்ல வேலை பண்ண, அந்த ஃபார்முலா வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பிளேரியோன் நைஸ் செமெண்ட்ரின்னு ஏதோ சொன்னோம், பட்டு இது வீடியோ வேறு கிளியர் இல்லையா. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, வீடியோ வேறு கிளியர் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த வீடியோவே ரொம்ப மங்களாக தான் தெரியுது, என்னன்னு தெரில. ஸோ வந்துட்டு பேக்ரவுண்டில் சம் நாய்ஸஸ் கேட்டுதான் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு நடக்குது. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, நம்ம வந்துட்டு ஈமானோட நெக்ஸ்ட் மிஷனுக்கு தான் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு போயாகணும். ஸோ இந்த மிஷனோட இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ வந்துட்டு இந்த மிஷனோட இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கலாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு வேமோஸ் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவனுக்கு தேவையான ஒரு ட்ரக் இருக்காங்க. இவனோட ட்ரக்கை வந்துட்டு ஏலத்தில் விற்கிறாங்களா, அதாவது 1 கோடி 1 தரம் அந்த மாதிரி. ஸோ அப்படி விற்கும்போது என்ன அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படி என்றால், ஸோ அந்த ட்ரக்கை வந்துட்டு நீ வந்துட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ட்ரக்கை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னா உனக்கு என்ன தருவாங்கன்னு தெரில. ஸோ பட் ட்ரக்கை எடுத்துகிட்டு வா, அந்த ட்ரக்கை எப்படியாவது எடுத்துகிட்டு வான்னு மட்டும் சொல்கிறோம். ஓகே கைஸ், அங்கே நிறைய இதெல்லாம் இருப்பாங்க, பார்த்தே போ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே இப்போ வந்துட்டு வாங்க, நிறைய காப்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, வெளியே 2 காப்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, வெளியே 2 காப்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னடா இது, சாவடா அவ்வளோதான் கைஸ். ஒருத்தங்காலி, இன்னொருத்தங்களா டேக் அவுட் டார்கெட் ஆன் த ரூஃப், அதாவது அங்கே அங்கே ஒரு டார்கெட் இருக்காமா, இவனோட ஒரு டார்கெட்டு.
அதான் கைஸ் மனுஷனை தான் டார்கெட்டுன்னு செல்லமாக அழைக்கிறார்கள். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு போவோம். மேலே ஏறுறா அவ்வளோதான் கைஸ் ஏறிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க ஏறிட்டான் கைஸ், இன்னொரு ஏறிட்டான் பையன் ஏறிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே ஒழிஞ்சு நின்று அடிப்போம் கைஸ், ஏன்னா நம்மளை தூக்கி போட்டு வேலையை மிதிப்பாங்க. அவ்வளோதான். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு வாங்க சாவுடா சாவு அதான் கைஸ் செத்துட்டான். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு மேலே ஒருத்த மட்டும் இருப்பான். ஸோ அந்த மேலே போயிட்டு நம்ம வந்துட்டு கொண்டுடலாம். ஓகே சாவுடா அவ்வளோதான் கைஸ் கொண்டாச்சு. இப்போ எங்கடா போனோம், இங்கே நிற்கிறோம் போல். ஓகே இப்போ வந்துட்டு இங்கே நின்னாச்சு. ஓகே கைஸ் இதோ அந்த ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, போலீஸ் ட்ரக்கு, அது இவனோட ட்ரக்கு தான். போலீஸ் ட்ரக்குன்னு தான் நினைக்கிறேன். இவன் தான் எடுத்துகிட்டு வந்தான், இல்லை இவனா உருவாக்குனான்னு தெரில. இப்போ வந்துட்டு வாங்க இந்த காப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொண்டுடலாம். ஸோ இப்போ வந்துட்டு சாவடா தான் ஆல்ரெடி பாதி எழுத்து குறைச்சிட்டாங்க கைஸ், மீதி எழுத்து குறைக்கக்கூடாது. ஸோ வந்துட்டு இங்கேருந்து குச்சிடுவோம் வாங்க. கீழே போகணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா குச்சிடலாம். ஓகே கைஸ் அதுவாக எழுத்து நான் தான் வந்துட்டு எழுத்து இருந்தேன், ஏன்னா வந்துட்டு சாகக்கூடாதுல்ல. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆர்மர்டு ட்ரக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே யாரை பார்த்து என்ன கேட்குற, கண்ணு தெரியாது, எடுறா கிளாஸ் போட்டு ஓட்டுறேன். ஐயோ என்னடா முட்டி சேர்ந்தா? பரவாயில்லடா எனக்கு கண்ணு நல்லா தெரியும்டா போடா. ஓகே அப்போ தான் கண்ணாடி போட்டு போவோம்டா, அதான்டா ஸ்டைலாக இருக்கும், மாசாக இருக்கும். இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு கண்ணாடி போட்டு போவோம் கைஸ். ஏய் போவேண்டா, என்னடா இது, பரவாயில்லடா போவேண்டா. ஓகே எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலையே. ஏய் என்னடா ராங் ரூட்டில் வர, நீ யாரை கேட்டுறா வர? அவன் ராங் ரூட்டில் வரான் பார்த்தீங்களா கைஸ். இங்கே யாரோ வந்து இடுகிறாங்க, பட் என்னன்னே தெரில. நான் நல்லா தான்டா வண்டி ஓட்டி இடுறா போறேன்டா. என்னடா இது, ஆமாம் வழி எங்கே இருக்கு? அந்த சைடு இருக்கா? ஓகே கேஸ் இப்போ வந்துட்டு கண்ணாடியை கழட்டி வச்சு போயிருப்போம். ஓகே கண்ணாடியை கழட்டி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க வந்துட்டு இன்ஃபினிட்டி டியர் ஃப்ரெண்ட், அதாவது நீ வந்துட்டு இதே வந்துட்டு காப்பாற்றிட்ட, என்னோடய ட்ரக்கை காப்பாற்றிட்ட, ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அதாங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பாய் கைஸ், மறக்காம லைக் சப்ஸ்கிரைபு போட்டு போயிடுங்க, அப்போ தான் வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பாய் கைஸ், மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஸோ அதாங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பேசிக்கிட்டே இப்போ விட்டா. ஸோ ஜோக்கர் பண்ணா பாய் சொல்லு. பாய் கைஸ், மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க, அப்போ தான் நானும் கோஸ்ட் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ அதாங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பாய் கைஸ்.